இறைவன் தந்த நாளிலெல்லாம் இனிய நாளிது, இதயம் எங்கும் இசை மழை வெள்ளம் பொங்கி பாயுது, பொங்கி பாயுது. பூமியின் இருளினை விரட்டிடவே ஆதவன் இயேசுவை எழுந்தருள்வாய். பூமியின் இருளினை விரட்டிடவே ஆதவன் இயேசுவை எழுந்தருள்வாய். பூபால ராகத்தை இசைத்திடவே ஆனந்த மழையினை பொழிந்தருள்வாய். புதிய பூமியே மலர வேண்டுமே, புதிய பூமியே மலர வேண்டுமே. புது யுகந்தனை தோழமையில் படைத்திடுவோமே, தடைகளை உடைத்திடுவோமே. இறைவன் தந்த நாளில் எல்லாம் இனிய நாளிது, இதயம் எங்கும் இசை மழை வெள்ளம் பொங்கி பாயுது, பொங்கி பாயுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரர்களே, தீபாவளி நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குழந்தைகள் திருவிழா இன்று, எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் செபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தீபாவளி நாளிலே இயேசு கிறிஸ்து என்ற உலகின் ஒளியிலும் வழியிலும் நடந்திட வளர்ந்திட தேவையான ஆசீர்வாதங்களை கடவுள் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இந்த பலி வழியாக உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் அல்ஃபோன்ஸ் மேரி மற்றும் பெர்பெச்சுவா. இவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு கடவுள் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கையை தொடர்ந்து தர வேண்டும் என்று இவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம் நன்றி பலியாக. அதே வேளையிலே தன்னுடைய வாழ்க்கையில் நல் விருதை பெற்றுக்கொண்ட அனிதா விவி என்பவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருது பெற்றமைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இவர்கள் மென்மேலும் பல விருதுகளை இவர் வாழ்க்கையிலே தட்டி செல்ல கடவுள் துணை புரிய வேண்டுமென்று இவருக்காக இந்த பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள் ஜூபி பிரியா. இவர்களுக்கு நம்முடைய திருமண நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதோடு திருமணத்தின் அடிப்படையான நம்பிக்கை, குழந்தை பேறு, மகிழ்ச்சி, ஆனந்தம், விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளுதல் போன்ற பண்புகள் அதிகமாக குடும்பத்தில் வளர்ந்து இவள் விரும்பி தேடுகிற நல்வாழ்வை கடவுள் தரும்படியாக இவர்களுக்காக இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். அதே வேளையில் அந்தோனி பாக்கி குடும்பத்திலே கடவுள் செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அதே வேளையில் நினைவில் வாழுகின்ற பிஎஸ் பிள்ளை மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், நினைவில் வாழுகின்ற பெனடிக்டாள் சுசையா, நினைவில் வாழுகின்ற ராஜையன் மாற்றினாள், நினைவில் வாழுகின்ற சூசை அற்புதமாகத்தம்மாள், நினைவில் வாழுகின்ற மார்டின், நினைவில் வாழுகின்ற ஜோன்ஸ் ஜோனாஸ் கிறிஸ்டோஃபர், நினைவில் வாழுகின்ற சைமன், நினைவில் வாழுகின்ற ஜெரேமியாஸ், நினைவில் வாழுகின்ற ஜேசு மேரி, நினைவில் வாழுகின்ற சிரியா குரூஸ், நினைவில் வாழுகின்ற பவுலினம்மாள் சேசடிமை என்ற சகோதர சகோதரிகளுக்காக இந்த பலி நினைவு பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
இவர்களை வாழ வைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற வேளையில் தெரிந்தோ தெரியாமல் செய்து கொண்ட அத்தனை குறைகளையும் கடவுள் ஏற்று மன்னித்து இவர்களுக்கு நிலை வாழ்வு தர இவர்களுக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த பலியை தக்க விதமாக கொண்டாட நமது குற்றங்களை குறைகளை ஏற்போம், மன வருந்துவோம், இறை இரக்கத்திற்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அனைவர் மீதும் இரக்க வைத்து நமது குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது வார்த்தையால் நம்பிக்கையாளர் இதயங்களை ஒளிர்விக்கின்றீர். இந்த உலகிலும் திருமகனுடைய உடனிருப்பின் அடையாளமாக நாங்கள் திகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்று எங்களது உள்ளங்களை புதுப்பித்து நிறை உண்மையை நோக்கி எங்களை வழிநடத்த வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 5-8 வரை உள்ள இறை வார்த்தைகள். அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகமில்லா சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெரும் மகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அல்வல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நீங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பது இல்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நேர்மையற்றவராக வாழ்ந்த ஒரு நடுவரை நல்லவராக மாற்றிய விதவை பெண், கைம்பெண் என்பவருடைய உவமையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மை, இந்த உலகத்தில் வாழுகின்றவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் அல்லது எல்லோருமே கெட்டவர்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. நல்லவர்களிலே கெட்டத்தனம் இருக்கும், கெட்டவர்களிலே நல்லத்தனமும் இருக்கும். ஆனால் தீயவர்கள் தீமையில் எப்பொழுதுமே வாழ்ந்து விடுவது நல்லதல்ல. அந்த தீயவர்களை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது அவர்கள் அருகிலே இருக்கின்ற நல்லவர்களின் கடமை, பொறுப்பு, உரிமை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் இன்றைய தீபா ஒளி திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒளி எப்பொழுதுமே இருள்மயமான வாழ்க்கை முறைகளை அகற்றி கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு வெடி விடுதலை தான் தீபாவளி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. கொரோனாவிலையும் இந்த உலகம் திருந்தார் என்று எனக்கு தோன்றுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே இந்த கடவுள் விரும்புகிற, ஆண்டவர் இயேசு விரும்புகிற இந்த பணி ஒரு சிறப்பாக பணியாக இருக்கிறது. காரணம், தவறு செய்கின்றவர்களை தட்டி கேட்பதற்கு உலகத்தில் அதிகமான பேர் இல்லை. என்ன நினைக்கின்றார்கள்? அது வாழ்ந்துட்டு போகிறான் நமக்கு என்ன என்று சொல்லுகின்ற ஒரு போக்கை நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் தூங்குற நாய் வேற, தூங்குறது போல நடிக்கிற நாய்கள் வேற. தூங்குற நாயை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குறது போல நடிக்கிற நாயை உங்களால் என்னால் எழுப்ப முடியாது. இன்னைக்கு தூங்குறது போல நடிக்கிற நாய்கள் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளம். இவர்களை திருத்த முடியுமா என்று கேட்டால் என்னால் திருத்த முடியாது, உங்களாலையும் திருத்த முடியாது. அப்படி சில கூட்டம் சமூகத்தில் இருக்கிறார். எனவே அவர்களை இனம் கண்டுகொண்டு இவர்களை தீய வழிகளில் செல்லுகின்றவர்களை நாம் தள்ளிவிட முடியாது. ஆனால் சொல்லுவாங்க வீட்டில், சொல்லிப்பாரு, தள்ளிப்பாரு, விட்டுப்பாரு அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு ஒரு வழியாகத்தான் தோன்றுகிறது. சில சமயங்களில் ஆம்பளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, சாமி இவளுக தொந்தரவு நச்சரிப்பு பொறுக்க முடியல சாமி, அதனால தான் நான் இவ்வளவு வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு என்று சொல்லுகின்ற ஆண்களையும் பார்த்திருக்கிறேன், பெண்களையும் பார்த்திருக்கிறேன். இந்த தீயவர்கள் தீமையில் வாழ்வது நல்லதல்ல என்பதினாலே
அவர்களை திருத்த வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று கவனித்தல், இன்னும் ஒன்று கற்றுக் கொடுத்தல். எதை கவனிப்பது? இந்த மனிதர்கள் எப்படிப்பட்ட தீமைகளை எந்த நேரத்தில் எந்த அளவு செய்கிறார்கள், இதுகளை நாம் உற்று நோக்குதல், கிளான்ஸ் என்று சொல்வார்கள், உற்று நோக்குதல், கவனிக்க வேண்டும். தவறுகளை பார்ப்பதற்காக அல்ல, மாறாக இவர்களை திருத்துகின்ற அன்பு நோக்குடன், பாச நோக்குடன் அந்த தவறுகளை நாம் உற்று நோக்குதல் வேண்டும். எங்கு பலவீனம் இருக்கிறது என்பதை உற்று நோக்க வேண்டும். இதுதான் முதல் செய்ய வேண்டிய காரியம், கவனித்தல். 2வது காரியம், கவனித்த பிறகு கற்றுக் கொடுக்க வேண்டும். என்ன எங்கு பலவீனம் தெரிகிறதோ அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். நிதானமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். கோபப்பட வேண்டிய தேவையில்லை. எனவே அந்த கெட்டவைகளிலிருந்து திரிந்து வாழ்வதற்கான பயிற்சிகளை கொடுப்பதற்கு நிதானமாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாங்குகளை பக்கத்திலே அருகிலே வாழ்கின்றவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய கடமைகளிலிருந்து நாம் தவறுகிறோம் என்று அர்த்தம் என்பதைத்தான் இன்றைய அந்த கைம்பெண் நமக்கு சுட்டி காட்டுகிற ஒரு உண்மையாகிறது. எனவே இதைத்தான் விவிலியத்திலே தொடர் நச்சரிப்பு என்று சொல்கிறார்கள். கேட்டுக்கிட்டே இருக்காளே இல்லைன்னா நச்சரிச்சுட்டு இருக்கிறாளே என்று சொல்லி நீதியை வழங்காமல் இருக்க முடியாது. எனவே நச்சரிப்பின் மூலமாகவது ஒருத்தியை திருத்த முடியும் என்று சொன்னால் அது நமக்கு புண்ணியமாக வந்து சேரும். ஒருவேளை நமக்கு துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கெட்ட பேச்சுகளை பேசலாம், வீண் விமர்சனங்களை அள்ளி வீசலாம். இருந்தாலும் நாம் செய்கின்ற இந்த பணி சிறப்பு பணி, ஒரு புனிதமான பணி, மக்களை திருத்துகின்ற பணி. எனவே இதைத்தான் நம்பிக்கையான வாழ்க்கை என்று சொல்கிறோம். தொடர் நச்சரிப்பு, விடாமுயற்சி, தொடர் பயிற்சியைத்தான் நம்பிக்கை என்று சொல்கிறோம். நம்பிக்கை ஏதோ தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனம் ஒன்று அல்ல. அன்புக்குரியவர்களே, ஆழ்மன நம்பிக்கை என்று சொல்வது ஆழமான நம்பிக்கை. ஆழ்மன நம்பிக்கைத்தான் ஆழமான நம்பிக்கை ஒழிய வெளிமன நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை என்று என்னால் சொல்ல முடியாது. இந்த ஆழ்மன நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தன்னோடு வாழுகின்ற சகோதரனும் சகோதரியும் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை கவனித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வாழ்க்கையிலே திருப்பி வா என்று சொல்வதற்கான வழிகளை காட்ட முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் எதிர்ப்பு வந்தாலும் நொறுங்கி போகாமல் இந்த கிறிஸ்து விரும்புகின்ற சிறப்பு பணியை, ஒளிமயமான பணியை நம்மால் செய்ய முடியும். இதைத்தான் ஏசாயாவிலே 58வது அதிகாரத்திலே வசனம் 9 சொல்லுகிறது. நீ கூக்குரல் இடுவாய், அவர் நான் என மொழி தருவார். நீ நம்பிக்கையோடு கூக்குரல் இடுவாய், அவர் நான் என மொழி தருவார். ஆமென். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடு மொழியும் உன் அன்பானது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல் அன்பு தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள பரச காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த பலியின் ஆற்றலினால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்பச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழும் ஒரே திருமகனை அனுப்பினீர். பாவ இருள், அலகை, சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்கு உரிய ஒளிக்கு அழைத்துள்ளீர். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் இணைந்து உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பிலும் ஆழ்மன நம்பிக்கையிலும் நிறைவு பெற்றிடச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்களையும் சகோதரர் சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற பியூஸ் பிள்ளை, பெனடிக்டாள் சுசையா, ராஜையன் மார்டினாள், சூசை அற்புதம் ஆகத்தம்மாள் மார்டின், ஜோன்ஸ் ஜோனாஸ் கிறிஸ்டோபர், சைமன் ஜெரோமியாஸ், இயேசு மேரி, சிரியா குரூஸ் மற்றும் பவுலினம்மாள் சீசெடுமை என்னும் எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரில் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். வாழ்கின்ற எங்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இன்று விழா கொண்டாடுகின்ற அனைத்து குழந்தைகள் மீதும், அதிலும் குறிப்பாக இன்று நன்றி பலி செலுத்துகின்ற அல்போன்ஸ் மேரி பெர்பெச்சுவா, அனிதா விவி, ஜிபி, பிரியா, அந்தோனி பாக்கியம் குடும்பத்தார் மீதும் உமது அருளையும் அன்பையும் அபரிமிதமாக பொழிந்து காத்தருளும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாச பாதுகாவல் அற்புத குழந்தை இயேசு, இந்த உலகிலும் கூந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் சுயநலம் என்னும் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கினேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு
ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நல வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒளியாம் இறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் இறையே வாராய், விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, விண்ணில் வாழும் விமலா, மண்ணில் வாழும் மாந்த, உன்னில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா. ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியாமிரையே வாரா, எளியோ நெஞ்சம் தனிலே. ஒளியாமிரையே வாரா, அருளை பொழியோ மாமலா, இருளை நீக்க வாராய். குறை போக்கும் நிமலா, நிறைவை வளர்க்க வாராய். ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. அன்புக்குரியவர்களை, இன்று மாலையில் சரியாக 4:30 மணிக்கு பீடச் சிறுவர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. எனவே பெற்றோர்கள் பீடச் சிறுவர்களை அனுப்பி வைக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 மணிக்கு சரியாக பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். அடிப்படை செபங்களிலே சில வார்த்தை மாற்றங்களை திருச்சபை நமக்கு தருகிறது. எனவே இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே பாடுகின்ற அந்த பாடலை மாற்றி பாட சொல்லியிருக்கிறேன் பாடகர் குழுவினிடத்திலே. அதாவது நித்திய ஸ்துதிக்குரிய என்ற வரிகளுக்கு பதிலாக திருச்சபை கொடுத்திருக்கக்கூடிய வரிகள் நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சில பேருக்கு ஏன் இப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு புரியாது, எனக்கும் புரியாது. எனவே சில கீழ்ப்படிதல் என்ற முறையிலே நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே இந்த அதே டியூனில் இந்த வார்த்தைகளை நீங்கள் வருகின்ற காலங்களிலே பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடி காட்டுகிறேன். நீ பாட முடியுமானா சேர்ந்து பாடுங்களேன். அதை நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. பாடி வரும்போது இதுவும் பழக்கமாக மாறிவிடும். நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணக கொடைகளால் நீர் ஊட்டமளித்தவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை வழங்கி அருளும். அதனால் நிலை வாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசீர் வழங்குவாராக. திருப்பலி நிறைவு பெற சென்று வாழுவோம். இறைவன் நம்மோடு. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாந்தர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய், மாசு அகல செய்வாய். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியே, கலங்குவோர் கதியே, காத்திடுவாய் தாயே. எங்களை காத்திடுவாய் தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. அற்புத குழந்தை இயேசுவே, அடியோர்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.